இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்தார். தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனர், நடிகர், கதாசிரியர், திரைக்கதை எழுத்தாளர். சுருக்கமாக இவர் பிறந்தது ஜனவரி 7ஆம் தேதி 1953 ஈரோடு அருகில். முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். இவர் தேர்ந்தெடுத்த துறை தமிழ் திரைப்படத்துறை. இவர் பிரபலமானது நகைச்சுவை, சமூக கருத்து கலந்த கதைகளுக்காக. திரைப்பட பயணம் ஆரம்பத்தில் பாக்யராஜ் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பிறகு நடிகராகவும் இயக்குனராகவும் தனி இடம் பிடித்தார். 1980களில் மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்தார். இவர் கொடுத்த பிரபல படங்கள் முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, ராசுகுட்டி, இன்னும் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் கே. பாக்யராஜ். ஏன் ரசிகர்கள் இவரை விரும்பினார்? சாதாரண மனிதரின் வாழ்க்கையை சுவராசியமாகவும் காட்டுவார். டயலாக்கில் டைமிங், காமெடி மிக ஸ்ட்ராங்கா இருக்கும் இவர் திரைப்படங்களில். ஹீரோ கேரக்டர்கள் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் கொடுக்கும். அதாவது பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கும் இவர் திரைப்படங்களில் நடிக்கும் ஹீரோக்கள். மனைவி பூர்ணிமா பாக்யராஜ், மகன் சாந்தனு பாக்யராஜ். ஆரம்ப வாழ்க்கை. ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வர மிகுந்த போராட்டம் செய்தார். முதலில் பாரதிராஜா அவர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எழுதும் திறமையால் விரைவில் கவனம் பெற்றார். ஸ்கிரீன் பிளே கிங் என்ற பெயர் கிடைத்தது. ஹீரோ பிளஸ் டைரக்டராக உயர்வு அடைந்தார். 1980 பாக்யராஜ் தனி ஸ்டைலை உருவாக்கினார். ஃபேமிலி எமோஷன்ஸ், ஸ்மார்ட் காமெடி, ஆர்டினரி மேன் ஹீரோ கான்செப்ட். அவரின் ஹீரோ கேரக்டர் பெரும்பாலும் சாதாரண இளைஞன், ஆனால் புத்திசாலி. முக்கிய படங்கள் அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் தாவணி கனவுகள், சின்ன வீடு, ராசுகுட்டி. இவர் வாங்கிய விருதுகள்: ஃபிலிம்பேர் பெஸ்ட் ஆக்டர், முந்தானை முடிச்சு, சிம்ஹா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. 50+ வருடங்களாக தமிழ் சினிமாவுக்கு பங்களிப்பு செய்தவர். முதல் மனைவி பிரவீணா 1983 மறைவு. இரண்டாவது மனைவி பூர்ணிமா பாக்யராஜ். மகன் சாந்தனு பாக்யராஜ், மகள் சரண்யா பாக்யராஜ். ஏன் இவர் லெஜெண்டாக கொண்டாடப்படுகிறார்? பாக்யராஜின் பலம்: ட்விஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஷார்ப் டயலாக், காமெடி டைமிங், உமன் சென்ட்ரிக் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். பல இயக்குனர்கள் இன்று கூட அவரின் ஸ்கிரீன் பிளே ஸ்டைலை ரெஃபரன்ஸாக பார்க்கிறார்கள். இன்று 27 ஜூன் 2026 கே. பாக்யராஜ் அவர்கள் 73வது வயதில் மறைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் பல நடிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள்.